அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். நாள் என்னென்னா 17/7/2026 வெள்ளிக்கிழமை. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இடமிருந்து வளம். முதல் கேள்வி, நடிகை ஜெயமாலினி சகோதரி, ஜெயமாலினியோடைய சகோதரியா, அதுபோக நடிகையா, ஜோதி மீனாவுடைய தாய் அப்படிங்கிறாங்க. ஜோதி மீனாவுடைய தாய் அப்படின்னா ஜோதி மீனான்னு அதில் ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஜோதி லட்சுமி. பதில் என்ன? ஜோதி லட்சுமி. ஓகே. 1963 வானம்பாடி படத்தில் நடிக்க வந்துட்டாங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்ன? ஜோல ஆமிக்கி. ஆருடம், எதிர்காலத்தை அறிதல், ஜோதிடம். ஆருடம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன? 100,000. 100,000னா என்னன்னு சொல்லுவீங்க? 1,00,000. ஓகேங்க. அப்போ 9 இடமிருந்து வலம் பாருங்க. 2 இம் இருக்குங்க. சிங்கம் ஒரு ராசி. சிங்கம் சிம்பல்ல ராசினா சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 8 மேலேருந்து கீழே என்ன? மேலே ஆமிக்கு. பர்வதம். பர்வதம்னா சொன்னால் என்ன சொல்லுவீங்க? பர்வதம்னா மலை. கிரின்னு சொன்னாலும் மலை. ஓகேங்களா? பர்வதம்ங்கிற வேர்டுக்கு மலைங்க அர்த்தம். ஓகே. 6 இடமிருந்து வலம் என்ன? கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்த மருந்து. கொரோனா நோயாளி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கவங்களுக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணாங்கன்னா ரெம்டெசிவிர் அப்படின்னு சொல்லுவோம். ரெம்டெசிவிர் அப்படின்னு எழுதிட்டீங்க. இதுக்கு ஹிண்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 5 மேலேருந்து கீழே 2வது எழுத்து டே வந்துருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இந்த ஆலைக்காக நடைபெற்றது. காப்பர் ஃபேக்ட்ரி, ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரிக்காண்டி துப்பாக்கிச்சூடு நடந்தது. ஓகே. 11 இடமிருந்து வலம் என்ன? வளரிளம் பருவம். பருவம்னு போட்டிருக்காங்க. வளரிளம் பருவம். டீனேஜை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலாக பெண்களை என்னன்னு சொல்லுவோம்? பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பெரிளம் என்னன்னு சொல்லுவீங்க. அதேமாதிரி பையங்களை பாலன், நீலி, மரவோன், திறவோன். அடுத்து என்ன? விடலை பருவம். அடுத்து காளை இல்லைன்னா முதுமகன். அதுக்கடுத்து முதுமகன். ஓகே. 7 மேலேருந்து கீழே என்ன? வீல ஆரம்பிச்சது. அறிவியல்னா என்னன்னு சொல்லலாம்னா விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லலாம். விஞ்ஞானம். ஓகேங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? அறிவு, புத்தி. இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்காங்க. வந்துருக்குங்க. ஞானி சொல்ல முடியாது. 3 எழுத்து. 10 மேலேருந்து கீழே என்ன வருதுங்க? ஆட்டின் முடிவில் தயாராகும் போர்வை. ஆட்டின் முடியில் தயாரிக்கக்கூடிய போர்வை என்னன்னு சொல்லுவீங்கன்னா கம்பளி அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்க. இப்போ இந்த கேள்விக்காகவும் அறிவு, புத்தி, அதுக்கு என்னன்னு சொல்லலாம்? ஞானம். ஓகேங்களா? பதில் என்ன? ஞானம். ஓகே. 10 இடமிருந்து வலம் என்ன? கேல ஆன்சர். பாவலர், புலவர், பாடல் புனைப்பவர் கவிஞன்னு சொல்லுவோம். நான் இங்கே என்னென்னு எழுதுறேன்? கவி அப்படின்னு எழுதுறேன். ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன? காந்தியுடைய ஆடை. காந்தி ஆடை அப்படின்னா கத ஆடை. மேட் இன் இந்தியா, சுதேசி இயக்கத்தில் வந்தது. கத ஆடை, உள்நாட்டு தயாரிப்பு. 3 இடமிருந்து வலம் என்ன? புதுவை முதல் மந்திரி. புதுவை முதல் மந்திரியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ரங்கசாமி அவர்கள். ஆக்சுவலாக சிம்பிளிசிட்டியாக இருக்காது. ஓகே. 15 வலமிருந்து இடம் என்ன?
காற்று போன்ற உருவம் கொண்ட வாயு. காற்று போன்ற உருவம் கொண்டதான், ஆனால் வாயுவான், கேஸுங்க. அப்போ 15 மேலேருந்து கீழே என்ன? முதுமை. முதுமைனா எல்லாருக்கும் வரக்கூடிய வயோதிகம். ஏஜான வரக்கூடியது வயோதிகம். ஓகேங்க. 18 வலமிருந்து இடம் என்ன? லிங்கத்திற்கு தன் கண்ணை தோண்டி அப்பிய மனிதர். லிங்கத்துக்கு தன் கண்ணையே எடுத்து கொடுத்தவர் யார் அப்படின்னா திண்ணன்னு சொல்லலாம், கண்ணப்பன்னு சொல்லலாம், இங்கே கண்ணப்ப நாயனார்னு சொல்லலாம். 63 நாயன்மார்களில் ரொம்ப தீவிரமாக சிவபக்தரில் இருந்தவர். 63 பேருமே தீவிரமாக தான் இருந்தாங்க. இவரை பற்றி டீட்டெயில் பார்க்கணுன்னா காளஹஸ்தியில் பார்க்கலாம். இவர் இயற்பெயர் திண்ணன். ஓகே. 3ஆம் எழுத்து ந இருக்கு, 3 சொல்லினா. ஓகே. 17 மேலேருந்து கீழே. சூழ்ச்சி, சூது, வஞ்சனை. இதுக்கு ஹிண்ட் வேணுங்க. 20 வலமிருந்து இடம் என்ன? சேகரம், பொருளீட்டுகை, ஏன் பண்ணுறது, சம்பாத்தியம்னு சொல்லலாம். ஓகேங்க. சம்பாத்தியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 17 மேலேருந்து கீழே என்ன? சூழ்ச்சி, சூது, வஞ்சனை அப்படின்னா ஆக்சுவலாக கள்ளம் கபடம் இல்லாதவன்னா கபடம் அப்படின்னா சூழ்ச்சி, வஞ்சனை, எண்ணம் எதுவுமே இல்லாதவன் கபடம். ஸோ கபடம் ஏதும் இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க. ஓகே. இந்த சைடு வருவோம். இதுக்கு ரொம்ப நாள் ஆன்சர் ட்ரை பண்ணிட்டு தான் கண்டுபிடிச்சோம். 17 வலமிருந்து இடம் என்ன? 15 காற்று போன்ற உருவமாங்க வாயுவான். வாயுனாலே சான்ஸ்கிரிட்டு வலின்னு வந்துடுச்சு. வலியம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்துடுச்சு. வலியம். இந்த வேர்டு கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக வலியம் அப்படின்னா எது கூடயும் ரியாக்ட் பண்ணாத வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இனட் கேஸ் இல்லைன்னா நோபல் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வாயு வந்து அடுத்த வாயு கூட ரியாக்ட் பண்ணவே செய்யாது. எடுத்துக்காட்டுக்கு ஹீலியம் வாயு, நியான் வாயு, ஓகேங்களா, ஆர்கான் வாயு எல்லாம் சொல்லலாம். ஓகே. 14 மேலேருந்து கீழே. பல்பொடி. இதை வந்து தமிழில் தெரிஞ்சிங்கன்னா பல்பொடி அப்படின்னு தான் கிடைக்கும். ஓகேங்களா. இதுக்கு நான் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நேரமாக நாங்கள் தேட போய் தான் எனக்கு வீடியோ லேட் ஆகிடுச்சு. யசுவனம். யசுவனம் அப்படின்னா பல்லில் உள்ள சம்மந்தமாக உள்ள பிரச்சனைக்கு எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண தயாரிக்கக்கூடியதான் யசுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல் பிரச்சனைக்கு ஆயுர்வேதிக் முறையில் தயாரிக்கப்படக்கூடியது யசுவனம். இதை நீங்கள் பல்பொடின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பல்பொடின்னு தான் கண்டுபிடிப்போம். இவ்வளோ டீட்டெயிலாக கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓகே. 16 வலமிருந்து இடம் என்ன? டிவி நிகழ்ச்சியின் இடையே வருவது. டிவி நிகழ்ச்சிக்கு இடையில் என்ன வரும்? விளம்பரம் தான் வரும். அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே. 13 மேலேருந்து கீழே என்ன? ராமேஸ்வரம் பாலம் கடைசி எழுத்து இல்லை. ராமேஸ்வரத்தில் ட்ரெயின் போகையில் பாலம் தூக்கி கொடுப்பாங்கல்ல, பாம்பன் பாலம் இன்னும் இல்லை. 1914 ரெடி பண்ணாங்க. ஓகேங்களா. இப்போ வெர்டிக்கல் லெஃப்டில் மோடி பழையடி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. 13 வலமிருந்து இடம் என்ன? 5 திணைகளில் வறண்ட நிலம். 5 வகை நிலம்ல வறண்ட நிலம்னா என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா மலை, மலை சார்ந்த இடமும், காடு, காடு சார்ந்த இடமும், வயல், வயல் சார்ந்த இடமும், கடல், கடல் சார்ந்த இடமும், பாலைனா டிசர்ட், பாலைவனம். ஓகேங்களா. ஓகே. 19 கீழே இருந்து மேலே என்ன? பிடிவாதம். பிடிவாதம்னா அடம் பிடிக்கிறது. அடம்னு எழுதலாம். ஆனால் 19 இடமிருந்து வளம் என்ன வரும்? டேஷ் வரை தான் உறவாம். பழைய காலத்தை பாட்டுங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். அல்டிமேட் லிரிக்ஸுங்க. கண்ணதாசன் லிரிக்ஸில் டிஎம்எஸ் படித்தது.
1962 பாத காணிக்கையில் வந்தது. ஸோ பிடிவாதத்தை என்னன்னு சொல்லலாம்னா வீம்பு பிடிக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக அதை மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஐ திங்க் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுற ஸ்டாஃபை மாற்றிட்டாங்கன்னு நினைக்க நல்லா இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஓகே, இந்த வேர்டை கண்டுபிடிக்கணும். கம். ஓகேங்களா, ஸோ தம், பணம், வனம், வளம், இந்த மாதிரி நீங்கள் நிறைய வேர்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிங்க. நன்றிங்க.